டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பிறகு இப்போ பார்த்தோம் அப்படின்னா பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பை நவ் பே லேட்டர்னா என்ன, அதை எப்படி எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் பை நவ் பே லேட்டர் அப்படின்னா என்ன? பை நவ் பே லேட்டர் அப்படின்னா பேர்ல இருக்க மாதிரியே நீங்கள் இப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு அதற்கான தொகையை பின்னாடி செலுத்துறது தான் பை நவ் பே லேட்டர். இந்த சர்வீஸை கொடுக்குறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சர்வீசஸ் வந்து கொடுப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டம் டைம் வந்து கொடுப்பாங்க. அதற்குள்ள நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தொகையும் இல்லாமல் நீங்கள் வந்து செலுத்திட முடியும். நீங்கள் வாங்கின பொருளுக்கான காசை மட்டும். சரி, என்கிட்ட எந்த தொகையும் இவங்க வாங்கலப்பா, இவங்க எப்படி லாபமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கடைக்காரங்கள்ட்ட இவங்க ஒரு தொகை வந்து வாங்கிக்குவாங்க. நீங்க திருப்பி செலுத்துறதுக்கு காலதாமதமாச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் பேசிக்கலி பை நவ் பே லேட்டர் அப்படின்னா. இந்த பை நவ் பே லேட்டருக்கும் இந்தியாவில் எக்கச்சக்கமான சர்வீஸ் கொடுக்குற கம்பெனிஸ் வந்து வந்துட்டாங்க. இந்த வீடியோல நம்ம Sezzle அப்படிங்கிற ஆப்பை பத்தி பார்க்க போறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நீங்க கரெக்டா செலுத்துற பட்சத்தில் உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் இன்ஸ்டன்ட் அப்ரூவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸும் வந்து கிடையாது. அதே நேரத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரையும் இது வந்து பாதிக்காது. பிகாஸ் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் மாதிரி கிரெடிட் ஸ்கோரை இது வந்து டைரக்டா வந்து காரிலேட் வந்து ஆகாது. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த கவலைகள் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த Sezzle அப்படிங்கிற ஆப் உலகத்தில் பல்வேறு நாடுகள்லையும் அவைலபிளா வந்திருக்கு. பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட Sezzle அப்படிங்கிறத பயன்படுத்தி ஸ்கல் கேண்டி, ஃபாஸ்ட் ட்ராக், டைட்டன், நாய்ஸ், வாவ் ஸ்கின் கேர் அப்படிங்கிற போல எக்கச்சக்கமான பிரீமியம் பிராண்ட்ஸ் உடைய பொருட்களை நீங்க வந்து இந்த பை நவ் பே லேட்டரை யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்க முடியும். 1000க்கும் அதிகமான மெர்ச்சன்ட்ஸ் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நீங்க அதுல எதுலயாவது பை நவ் பே லேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா Sezzle வந்து செக் பண்ணிக்கலாம். பேசிக்கா இந்த Sezzle ஆப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறப்ப நீங்க அதோடைய 25% தொகையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட்டிடணும். மிச்சம் இருக்கிற தொகையை 6 வாரங்கள்ல நீங்க வந்து செலுத்தணும். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நீங்க 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸா நீங்க வாங்குற பொருட்களுடைய காசை 6 வாரங்களுக்குள்ள வந்து கட்டணும். இவங்க பார்த்தோம் அப்படின்னா அதற்கான டியூ டேட்ஸையும் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க, எப்ப கட்டணும் அப்படிங்கிற போல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த Sezzle ஆப் அப்படின்னா Android, iOS ரெண்டுக்குமே அவைலபிளா இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சைன் அப் பண்றப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பேரு, உங்களுடைய இமெயில், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து கேட்கும். இது எல்லாத்தையும் கொடுத்து OTP என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து சைன் அப் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆப் உடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இங்க காமிக்கிற ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா Sezzle ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட பார்த்தோம் அப்படின்னா Sezzle ஆப்புக்குள்ள உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த Sezzle பயன்படுத்தி எப்படி பொருள் வாங்குறது அப்படிங்கிற பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்கல் கேண்டியோட இயர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன். அதற்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் கேண்டியோட வெப்சைட்டுக்கு நான் வந்து போயிட்டேன். ஸ்கல் கேண்டியோட வெப்சைட்ல நான் இந்த பொருளை வந்து வாங்க போறேன். கார்ட்ல ஆட் பண்ணி செக் அவுட் வந்து பண்றேன். என்னுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிற பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா பை நவ் பே லேட்டர்ல Sezzle அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்போ நான் இந்த Sezzle கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னுடைய Sezzle அக்கௌண்ட் வச்சு வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. இப்படி லாகின் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோனுடைய 25% தொகையை மட்டும் நான் இப்போ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். மிச்சத்தை எப்பப்ப கட்டணும் அப்படிங்கிற போல கீழே வந்து காமிப்பாங்க. ஸோ நீங்க இங்க வந்து பார்க்கலாம். இந்த மிச்சம் இருக்கிற தொகையை இவங்க காட்டுற தேதிகளில் நான் வந்து கட்டிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு எந்த ஒரு அதிகமான தொகையும் என்கிட்ட வந்து வசூலிக்க மாட்டாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த Sezzle பை நவ் பே லேட்டரை யூஸ் பண்ணி. இப்போ இதோடைய 25% கட்டி நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. இதோடைய மிச்ச இன்ஸ்டால்மெண்ட்ஸாக கரெக்டான டைட்டில் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து வாங்க மாட்டாங்க Sezzle இருந்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், நான் வந்து இதோடைய மிச்ச இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு, பட் நான் முன்னாடியே கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் முன்னாடியே உங்களால் கட்டி அதை வந்து முடிக்கவும் வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் Sezzle பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாட் மற்றும் ஃபோன் கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர Sezzle இன் அப்படிங்கிற அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பை நவ் பே லேட்டர் சர்வீசஸ்ல Sezzle வந்து ரொம்பவே வந்து நல்ல ஆப். Android, iOS இரண்டுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து கட்டிக்கலாம். ஸோ Sezzle ஆப்புடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. Satire இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.